இந்த முறை நீயே இதை செய்ய வேண்டும், இல்லையென்றால் இளவரசனாக இருக்க உனக்கு தகுதி இல்லை என்று கூறினார். சந்திரன் வேறு வழியின்றி குலத்தை மீட்டெடுக்க ஒரு பயணத்தை தொடங்கினான். அவனுக்கு உதவ காட்டில் இருந்து 3 விலங்கு நண்பர்கள் வந்தனர். கிளி கிரோ, முயல் முனி மற்றும் ஆமை அரவிந்தன். இவர்கள் மூவரும் சந்திரனை ஊக்குவித்தனர். நீ சோம்பேறியாக இருக்கலாம், ஆனால் உன்னால் இதை செய்ய முடியும் என்று கிளி கிரோ கூறியது. சந்திரனும் அவர்களும் காட்டின் ஆழமான பகுதிக்கு சென்றனர். அங்கு குளத்தின் நீரோட்டத்தை அடைந்திருந்த ஒரு பெரிய பாறையை கண்டனர். அந்த பாறையை நகர்த்துவது மிகவும் கடினமாக இருந்தது. இதை எப்படி செய்வது? இது எனக்கு முடியாது என்று சந்திரன் முணுமுணுத்தான். முயற்சி செய்யாமல் எப்படி முடியாது என்று சொல்கிறாய் என்று ஆமை அரவிந்தன் மெதுவாக கேட்டான். சந்திரன் முதன்முறையாக தன் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு ஒரு திட்டம் தீட்டினான். கிரோ, நீ பறந்து சென்று காட்டில் உள்ள மற்ற விலங்குகளை அழைத்து வா. முனி, நீ வேகமாக கால்களால் பாறையை சுற்றி மண்ணை தோன்று. அரவிந்தன், நீ உன் வலிமையான முதுகால் பாறையை அழுத்து என்று சந்திரன் கூறினான். கிளி கிரோ வேகமாக பறந்து ஜானை, யோகி, கரடி குமாரன் மற்றும் மான் மாலாவை அழைத்து வந்தது. சந்திரன் தனது திட்டத்தை விளக்கினான். யோகி தன் தும்பிக்கையால் பாறையை தள்ளு. குமரன், நீ பாறையின் பக்கவாட்டை அழுத்து. மாலா, நீ உன் வேகத்தால் பாறையை உரசி தள்ளு. இந்த கதையை முழுவதுமாக கேட்க ரிலேட்டட் வீடியோவிலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள்.